ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி யாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிசைன், சிம்பிள் ஒர்க்கு, ஆன்லைன் ஆர்டரு. ஸோ கொரியர் மூலிமா தான் ஆர்டர் வந்தது. எல்லாமே ஃபோன்லேயே அவங்க டிசைன் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். பேக் நெக் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன்ஸ் ஜெர்ரி அவுட்லைன் ஸ்கேலப் டைப்பில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் லோடிங் வந்து சுகர் பீடில் லீஃப் டைப்பில் லோடிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீட்ஸில் ஃப்ளவர் மாதிரி அப்படியே ரவுண்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அண்டு க்ரீன் கலர் சுகர் பீடு வந்து வச்சுருக்கேன், லைட் க்ரீன். ஏன்னா அவங்களோட சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் க்ரீனும் அண்ட் அதுக்கப்புறம் லைட் கிளி பச்சை க்ரீனும் கலந்தா மாதிரி இந்த சாரியோட ஷேடு இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸ்கேலப் டைப்பில் போட் நெக் வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக வந்து லோடிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சு சுகர் பீடு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு ஸ்டோனு 4 நம்பர் பீடு சுகர் பீடு திருப்பி அது மாதிரி வச்சு 4 நம்பர் திருப்பி அப்படியே ரவுண்ட் மாதிரி ரெடி பண்ணி ரோப்பில் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து வெரி வெரி ஹாப்பியாகி அவங்க நல்லா இருந்தது, டிசைன்ஸ் எல்லாமே, ப்ளவுஸும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைன்லாம் வந்து நான் போட்டு ஒரு 6 மந்த்து கிட்ட ஆகுது. ஆனால் வீடியோ எடிட் பண்ண எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய ப்ளவுஸ் இருக்குது, 100 ப்ளவுஸஸ் கிட்ட இருக்குது, இன்னும் வீடியோ தான் எடிட் பண்ண முடியல அப்படின்னு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நான் ஒன்று போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் தான். எனக்கு கொரியர் மூலிமா தான் ஆர்டர் வந்தது. அவங்க கொடுத்த டேட்டில் அதுக்கு முன்னாடியே வந்து ஃபினிஷ் பண்ணி நான் அவங்களுக்கு கொரியரே பண்ணிவிட்டேன், ரிட்டன் கொரியர் போட்டுட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வந்து அவங்க சிம்பிளாக போதுன்னு இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இதோட பட்ஜெட்டும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கட் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள், பட்ஜெட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், இதோட ப்ரைஸும் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பேக் நெக்கில் வந்து எப்படி கொடுத்துருந்தனோ ஹேங்கிங்ஸ்க்கு அதேமாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீடை வந்து மேலே ரவுண்டாக போட்டுட்டு அதுலேயும் வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். பேக் நெக்கில் என்ன பண்ணியிருந்தனோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் அவ்வளோ அழகாக வந்தது. உங்களுக்கு ஃபோனில் பார்க்குறத விட இன்னும் டைரெக்டாக பார்க்கும்போது நீட்டாக இருந்தது டிசைனு. ஸோ நல்லா இருந்தது. ஸோ அது அதே மாதிரி 4 நம்பர் பீட் வந்து நான் கோல்டு கொடுத்துருந்தேன், டல் கோல்டு. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸ்டோன்லாம் வேண்டாம், அவங்க வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாக தான் கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஸ்டோன்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து பேர்லே வச்சுட்டேன் நான். ஸோ பேர்லே வந்து 4 நம்பருக்கு நடுவில் 4 நம்பருக்கு நடுவில் பேர்லே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி இப்போ நீங்கள் டம்மியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பெல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு வீடியோவும் நான் டெய்லி 4:30க்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். டெய்லி வந்து ப்ளவுஸ் வீடியோ போடுவேன், அதுக்கப்புறம் வந்து நான் கோயில் போகிற வீடியோஸ் போடுவேன், ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக 4:30க்கு நான் வந்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து அது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ஃப்ரேமில் இருக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது நீட்டாக. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேமில் இருக்கும்போது நான் போட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் கூட பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டோன், லைட்டு க்ரீனு, அதாவது கிளிப்பச்சை க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீன் தான் வந்து நான் வச்சுட்டு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருந்தேன். ஸ்கேலப்பில் கூட பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட்டும் 2 லைன் கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர் த்ரெட்டும் 2 லைன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஜரியும் கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த ஷேடிங் வரணும் அப்படின்றதுக்காக ஹேண்டு கூட அந்த ரவுண்டு போட்டு கீழே வந்து அப்படியே பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அங்கங்கே சின்ன டாட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களோட பட்ஜெட் வைஸ்க்கு நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த டிசைன் இல்லாமல் இன்னொரு ப்ளவுஸும் நான் இப்போ உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து காட்ட போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர். ஸோ ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ், இதுதான் வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பேக் நெக் வந்து சேம் போட் நெக்கே கேட்டிருந்தாங்க. ஆனால் போட் நெக்கில் ரவுண்டு இல்லாமல் கீழே வந்து அந்த வளைவு ஷேப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைனும் அவங்களுக்கு தான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கீழே வந்து அந்த ட்ராப் ஷேப் மாதிரி வந்துட்டு ஃபுல்லு உள்ளே வந்து செக்குடு, அந்த செக்குடுக்குள்ளே ஸ்டோன்ஸ் வச்சு சுகர் பீட் அவுட்லைன். ஸோ இதான் வந்து அவங்க கேட்டிருந்தது. அவங்க எல்லாமே வந்து பீட்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் பீட்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த ஹேங்கிங்ஸ் வந்து ரவுண்டு போட்டிருப்பேன், இதுக்கு வந்து நான் ட்ராப் ஷேப் போட்டுக்கிட்டேன் இந்த ஹேங்கிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவுட்லைன் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 2 லைன்ஸுன்றது 3-4 லைன்ஸ் ஜரி அவுட்லைன் கொடுத்துக்கிட்டா நல்லது. ஸோ அதில் போட அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் வீடு அண்ட் இதுக்குள்ளே வந்து செக்கடை போட்டு ஸ்டோன்ஸ், அதாவது இதோட சாரீ கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு மாதிரி லைட்டு ஸ்கை ப்ளூ. ஸோ அதனால தான் வந்து ப்ளூ ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றி வந்து அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருப்பேன் சுகர் பீடில். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி ஹேண்டும் வந்து அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஹேண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் இதையே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இதையே வந்து நான் பண்ணி கொடுத்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து அந்த மாதிரி செக்குடு மாதிரி வரா மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பெரிய 8ஆம் நம்பர் சைஸ் மணி சென்டராக வச்சுட்டு அதை சுற்றி ஒரு பேர்லு, அதை சுற்றி ஒரு 4ஆம் நம்பர் பீடு, அதை சுற்றி ஒரு சுகர் பீடு அண்டு பேர்லு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்சு 8 மாதிரி ஒரு லைன்ஸும் அண்ட் அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் பீடு. ஸோ இது மாதிரி பேர்லு ஸ்டோனு அது மாதிரி அடுக்கடுக்காக கொண்டு போயிட்டேன். ட்ராப் ஷேப் ஸ்டோன் மட்டும் வந்து அந்த க்ரீனில் அந்த ப்ளூவில் வந்து ட்ராப் ஷேப்பாக வச்சுட்டு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வந்து கேட்டது இதுதான். ஸோ அதனால் வந்து நான் அதே மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பேக்கில் நான் என்ன பண்ணியிருந்தேனோ அதே தான் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த 2 ப்ளவுஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணி போடணும். டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். நீங்கள் டெய்லி வந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். 4:30க்கு நம்மளோட சேனலில் வீடியோ வந்து வரும். ஸோ கரெக்டாக 4:30க்கு வரும். ஏன்னா நான் முன்னாடி நாளே வந்து ஷெட்யூல் பண்ணி நைட்டே உட்காந்து எடிட் பண்ணி போட்டு வச்சுடுவேன். ஒரு வாரத்துக்கு தேவையான வீடியோ போட்டு வச்சுருவேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் உடம்பு முடியல அப்படின்னா மட்டும்தான் வீடியோ வந்து ஒரு நாள் தவறிடும். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. டெய்லி வந்து 4:30க்கு வீடியோ வரும், ப்ளவுஸ் வீடியோ வரும், இல்லை நான் எங்கேயாச்சும் போகிறேன் டெம்பிள் வீடியோ, வ்ளாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுருவேன். ஸோ இப்போ இது எல்லாமே முடித்த பிறகு இந்த டிசைன் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ப்ரைஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸ்கை ப்ளூவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கோடவே சேர்த்து அவங்களுக்கு வந்து நான் வந்து 4000 வாங்கியிருந்தேன் அந்த ப்ளவுஸ்க்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம், சுகர் பீட் லோடிங். ஸோ அதனால் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 4000 வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? கணக்கு போட்டுக்கோங்க நீங்களே. ஸ்டிச்சிங் வந்து 750. அதுக்கப்புறம் எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் என்ன வரும் அந்த பேஸ் தான் அது வாங்கினது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் நான் ஸ்டிச்சிங்கோடவே இவங்கக்கிட்ட நான் வந்து என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 35 தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஸ்டிச்சிங் ஒரு 750, அதுலேருந்து இது 1000 ருபீஸ் இருக்கே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 2 டிசைனுமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அவங்க இந்த பட்ஜெட்டில் தான் கேட்டாங்களும் கூட, ரொம்ப காஸ்ட்லியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பட்ஜெட்டில் தான் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் கேட்பீங்க. ஸோ இது இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு நமக்கு செட் ஆகும். 1 இயருக்கு மேலே போயிட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு பண்ணித்தரனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இன்றைக்கி ரேட்டு வேறு மாதிரி விற்கிது, பீட்ஸ் எல்லாமே அன்றைக்கி ரேட்டு வேறு மாதிரி விற்கும் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன முன்ன பின்ன ஒரு 300-400 எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நான் இந்த டிசைன் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு போட்டு கொடுத்தது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து ஸ்டிச்சிங்கோட 4000, அதாவது ஸ்கை ப்ளூ கலர், சரிங்களா? டார்க் ப்ளூ ப்ளவுஸோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கோடவே 35. இதில் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து ஓகே தான் நினைக்கிறேன் இந்த டிசைன், இந்த ப்ரைஸு. ஸோ நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிசைனுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டோடு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் இப்போ நியூ பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு ப்ளவுஸோட ப்ரைஸ் தெரியல, இப்போ இந்த டிசைனே நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து நல்ல அமௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கிளாஸ்க்கு வரவங்களே நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய சேனலில் வந்து நான் அமௌண்ட்டோடவே சொல்கிறேன் நிறைய ப்ளவுஸஸ்ஸு. ஸோ அதுவும் நான் என்ன சொல்லிடுறேன்னா 1 இயருக்கு மேலெலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு வேறு ரேட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ப்ளவுஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை.